இன்றைக்கு 38வது நாளுக்கான வார்த்தை பார்த்தீங்கன்னா, அலைனிங் வித் காட்ஸ் ஃபைட். ஹல்லேலூயா. சண்டை அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இருக்குது. ஏன்னா சண்டை எங்கே வருதுன்னு சொன்னால், எங்கே ஒரு பெருமை இருக்கோ, எங்கே ஒரு பிரிவினை இருக்கோ, எங்கே ஒரு பொறாமை, எல்லாம் ஒரு எமோஷன் தான். இந்த ஒரு எமோஷனுக்காக வருகிற ஒரு காரியம் தான் சண்டை, இல்லையா? ஆனால் இந்த மாதிரி சண்டை ஆண்டவர் சொல்லலை. ஹல்லேலூயா. ஸோ யுத்தம்னு சொன்னால் வசனம் சொல்லுது, மாம்சத்துக்கு ரத்தத்துக்கும் போராட்டம் இல்லை, வானமத்தை கிடைச்சிற பொல்லாத ஆவிகளோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. ஸோ your fight is not with the flesh and blood, but it is with the spiritual powers of darkness. Hallelujah. அதனால தான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை அடிக்கடிக்கு புதிய ஏற்பாட்டு நியூ கவர்னன்ட் பிலீவர்ஸ் we are not supposed to do the fight of flesh. Hallelujah. மாம்சத்தோடு நம்ம போராடக்கூடாது, ரத்தத்தோடு போராடக்கூடாது. அப்போ என்ன பண்ணாது? நம்மகிட்ட போராடும் போது நம்ம அமைதியாக இருந்துடணும். அமைதியாக இருந்த ஆவியிலே நாம் யுத்தம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதற்காக ஃபைட் பண்ண மாட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 16:18 வசனம் போட்டிருக்கு, பெருமை வந்ததுக்கப்புறம் அழிவு, டிஸ்ட்ரக்ஷன் வரும்னு போட்டிருக்கு. அதனால தான் ஃபைட்டிங் ஃபார் ப்ரைட் இஸ் நாட் த காட்ஸ் வே ஆஃப் ஃபைட்டிங். ஹல்லேலூயா. பெருமைக்காக ஃபைட் பண்ணுறது, அவங்களுடைய பெருமையை காப்பாற்றுறதுக்காக ஒரு பெரிய காரியத்தை செஞ்சுருவாங்க. ஆனால் இந்த ஃபைட்டில் கர்த்தர் நிற்பாரா? நிற்க மாட்டார். திஸ் இஸ் நாட், யூ ஷுட் நெவர் எவர் ஃபைட் ஃபார் யுவர் பர்சனல் லைஃப். யூ ஷுட் நெவர் எவர் fight for your dignity. God will fight for it. Hallelujah. You should never fight for your pride. God will fight for your pride. Hallelujah. அடுத்தது, நாம் சண்டைகள் கர்த்தருடைய யுத்தம்னு சொல்லும் போது பழி வாங்குதல் யாருக்குரியது? அது கர்த்தருக்கே உரியது. பழி வாங்கணுன்ற எண்ணத்தோடு யுத்தம் பண்ணி சண்டை போட்டாங்கன்னா அவங்க கர்த்தருடைய பிள்ளைகள் கிடையாது. ரோமர் 12:9 ஆண்டவர் சொல்கிறாரு, பழி வாங்குதல் எனக்குரியது, நீங்கள் என்ன பண்ணாதீங்க? பழி வாங்காதீங்க. டு நாட் டேக் ரிவெஞ்ச், இட்ஸ் மைன். ரிவெஞ்சுன்றது கர்த்தருடைய கோல், அவருடைய அதிகாரம், அத்தாரிட்டி. அதை போய் நம்ம கையில் எடுத்தோன்னா அது நமக்கு ரொம்ப டேஞ்சரில் போய் முடிஞ்சிடும். அதுதான் ஆண்டவர் அடிக்கடிக்கு சொல்வார், யூ சூஸ் ஃபர்கிவ்னஸ் ஓவர் ரிவெஞ்ச். அது மன்னிப்பை நீங்கள் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். பழி வாங்கிறதுக்கு பதிலாக மன்னிப்பை கையில் எடுப்பது தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகு. அல்லேலூயா. தாவீது கூட பார்த்திங்கன்னா, சவுல் ராஜா அவனை பின்தொடர்ந்து வந்தபொழுது 2 முறை கையில் சிக்கினார். ஆனால் தாவீது சவுலோடு யுத்தம் பண்ணவே இல்லை. ஏன் பண்ணல அப்படின்னா, கர்த்தர் சொல்லாத யுத்தங்களை தாவீது செய்யவில்லை. இன்றைக்கு நாம் தியானிக்கிற இந்த காரியம் கூட, கர்த்தர் உங்களை யுத்தம் பண்ண சொன்னாரா? கர்த்தர் என்றைக்குமே மனுஷங்கிட்ட யுத்தம் பண்ண, பழைய ஏற்பாட்டில் கூட மனுஷனோட யுத்தம் இருந்துச்சு. ஏன்னா அப்போ பேட்டில்ஸு, கிங்டம்ஸ் தான் நம்ம கொடுத்தாரு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பூமிக்குரிய ராஜ்யங்களை கர்த்தர் கொடுக்க வரவில்லை. பூமிக்குரிய ஏதோ ஒரு சொத்தையோ பணத்தையோ வைத்து சண்டை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பரலோகத்தை இழந்துருவீங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பரலோகத்துக்காக எதையும் இழக்க துணிந்தவர்கள் தான் பரலோகத்துக்கு தகுதியானவர்களே ஒழிய, பரலோகம் கூட எனக்கு வேணாம், நான் பூமியை சுதந்திரிக்கும்னு சொல்லிட்டு குடும்பத்தில் சண்டையை பிரச்சனை கலப்பி உண்டாக்கி அதை இழந்து போகிற முட்டாள்களாக இருக்கிறார் வேதகமத்தின்படி. அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, யூ ஷுட் நாட் ஃபைட் ஃபார் யுவர் பர்சனல் ரைட்ஸ். ஹல்லேலூயா. நம்முடைய யுத்தங்கள் எல்லாம் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல. ஏன் நம் போர் ஆயுதங்களும் மாம்சத்துக்குரியவைகள் அல்லவே. இந்த வாய் நம்ம கர்த்தர் ஏன் கொடுத்தாரு? சண்டை போடுறது கிடையாது, பரிந்து பேசுறதுக்காக, ஜெபிக்கிறதுக்காக, சமாதானம் பண்ணுறதுக்காக, ஆறுதல் கூறுவதற்காக, உற்சாகப்படுத்துவதற்காக, கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து போதிப்பதற்காக, சுவிசேஷம் பரப்பதற்காக, தீர்க்கதரிசனம் உரைப்பதற்காக, நல் வார்த்தைகளை, கிருபையுள்ள வார்த்தைகளை பேசும்படியாக, எத்தனையோ நன்மைகளை இந்த நாவின் மூலியமாக நீங்கள் பேச முடியுமே, செய்ய முடியுமே. ஆனால் சண்டைக்கு யுத்தம் பண்ணுகிற அந்த நாக்கை நம்ம பயன்படுத்தினா அது தேவனுக்கு உகந்த யுத்தமாக இருக்குமா? இருக்காது. கோவத்தில் ஃபைட் பண்ணுறது, ஸோ இது கர்த்தருடைய யுத்தம் கிடையாது. ஹல்லேலூயா. செல்ஃபிஷ் ஆம்பிஷனுக்காக ஃபைட் பண்ணுறதோ, பொய்களுக்காக சண்டை போடுறது, என் மேலே பொய் சொல்லிட்டாங்க, என்ன இப்படி பண்ணிட்டாங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் என்னை குறித்து ஏதாவது தப்பாக சொல்லிட்டாங்கன்னா அது கரெக்டு, அவங்க சொன்னது தப்பு, உண்மையாக இருந்தால் நான் ஏற்றுக்கொள்ளுவேன். ஆனால் பொய் சொன்னாங்கன்னா என்ன அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதை நான் தப்புன்னு நிரூபிக்கிற வரைக்கும் நான் போராடி இருக்கேன். பார்த்திங்கன்னா வாயில் போயிட்டு நிறைய வாட்டி இல்லை அப்படி இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆனால் கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் கர்த்தர் கற்றுக் கொடுத்தார், நீ உனக்காக யுத்தம் பண்ணாத, உன் நியாயத்தை நீ பேசாத, நீ அமைதியாக இரு, உன் நியாயத்தை நான் பார்த்துக்கிறேன், நான் உனக்காக பேசுவேன், நீ பேசாத. அப்போ ஆண்டவர் பேசுவார். நமக்கு விரதமாக காரியங்கள் ஜனங்க செய்வார், நமக்கு விரதமாக வருகிற யுத்தங்களை கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். நம்ம நீ சும்மா இரு, நான்
உனக்காக யுத்தம் பண்ணுறேன். நம்ம தேவ பிள்ளைங்க யார், நீங்கள் சும்மா இருக்கிறது தான் உங்கள் யுத்தமே. ஹல்லேலூயா. நம்ம யுத்தத்தில் என்ன பண்ணணும்? ஹவு டு அர்ன் வித் காட்ஸ் ஃபைட்டிங்னா, காட் யுத்தம் பண்ணுவார், நம்ம அமைதியாக இருக்கணும். அதாவது இமீடியட்டாக இன்றைக்கே ஒருத்தங்க தண்டனை வாங்கி தரணும் அப்படி கிடையாது. கர்த்தர் மன்னிக்க சொல்கிறார், கர்த்தர் இறக்கமாக இருக்க சொல்கிறார். மறந்துடு, விட்டு கொடு, இதை தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கணும் தான் கர்த்தர் நம்மளே கிட்ட எதிர்பார்க்குறாரு. அப்புறம் கூட இருக்கிற ஊழியர்கள், கூட இருக்கிற சக விசுவாசியோட நம்ம யுத்தம் பண்ணக்கூடாது. உலகத்தின் ஆயுதங்கள் வைத்து யுத்தம் பண்ணுறது, உலக ஆசைகளுக்காக இச்சைகளை பூர்த்தி செய்ய சண்டை இந்த மாதிரி சண்டைகள் நம்ம இடத்துல காணப்படக்கூடாது. ஹல்லேலூயா. இது எதுவுமே ஆண்டோடைய யுத்தம் கிடையாது. ஆனால் காட் எதுக்காக யுத்தம் பண்ணுறாருன்னா, சத்தியத்துக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறார், நீதிக்காக யுத்தம் பண்ணுறாரு, பரிசுத்தத்துக்காக நாம் போராட வேண்டும். வசனம் சொல்லுது, இரக்கமுள்ளவர்களாய். அப்புறம் கஷ்டப்படுறவங்களுக்காக நம்ம யுத்தம் பண்ணணும். ஸோ நம்ம யுத்தம் அவர் ஸ்ட்ரகிள் இஸ் நாட் அகெயின்ஸ்ட் ஃப்ளஷ் அண்ட் பிளட். எபேசியர் 6:12 படியே நம் யுத்தத்தின் போர் எல்லாமே மாம்சத்தில் கிடையாது, ஆவியோடு தான் நமக்கு யுத்தம் இருக்குது. ஸோ அந்த ஆவியை நாம் என்ன பண்ண, மாம்சத்தை நாம் தோற்கடித்து ஆவியிலே ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம ஆவியிலே ஜெயிக்கும்போது தான் நம்ம அவரோட யுத்தத்தில் அலைன்னா இருக்கிறோன்னு அர்த்தம். ஒரு வேளை இந்த நாட்களில் அடிக்கடிக்கு நீங்கள் மாம்சத்தில் விழுந்து போயிருக்கலாம். ஆண்டவரே, வாயில் சண்டை போட்டு இவன் இப்படி சொன்னான், அவன் அப்படி சொன்னான், இவன் ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்கு ஒரு சண்டை, அங்கே நாளைக்கு இன்னொருத்தர் சொன்னால். பிசாசு கூட என்ன பண்ணுவேன்னு சொன்னால், உனக்கு இது சொன்னால் கோவம் வரும்ல, உன் கோவத்தை நான் கிளப்பி விடுறேன் பாரு, உன் சண்டையை எழுப்பி விடுறேன் பாரு. அப்போ நம்ம மாம்சம் சைலண்ட்டாக ஆகிடுச்சுன்னா, அதான் சொல்லுவாங்க, டெட் பாடி எப்படி இருக்குமோ, டெட் பாடி எட்டி வச்சாலும் அதுக்கு உரைக்காது. அது கேவலமாக 4 வார்த்தை பிச்சைக்காரனே நீ இது ஒரு இதுக்கு மதவாதவன் தீட்டி பாருங்கள், அந்த 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 டெட் பாடிக்கு கோவமே வராது. ஏன்னா உள்ள ஆக்டிவாக இல்லை லைஃபு. அதே போல் தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்களை ஃப்ளெஷ்ஷை சாவடிச்சிருன்றாரு. இப்போ நம்ம கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டவர்களாய், அவரோடு மறித்தவர்களாய் இருக்கிறவர்கள் தான் அவருடைய யுத்தத்தை அறிந்திருக்க முடியும். வி ஹாவ் டு ஃபைட் த ரைட் ஃபைட். யுத்தம் கரெக்டான யுத்தத்தை பண்ணுன்னு சொல்கிறார். டூ த ரைட் ஃபைட், நாட் த ராங் ஃபைட். பீப்புள் ஆர் நாட் அவர் எனிமீஸ். மக்கள் நம்ம எதிரி கிடையாது. நம்ம சபை போதவரோ, குடும்ப நபர்களோ, நண்பர்களோ, இவங்க யாருமே நம்ம எதிரியோ விரோதி கிடையாது. இவங்க எல்லாருமே பாவம். எங்கள் பின்னாடி செயல்படுகிற பொல்லாத ஆவிகள் தான் அவங்கள ஆப்ரேட் பண்ணுது. நம்ம வேலை பார்க்குற இடத்துல ஒரு பாஸாக இருக்கலாம், அவர் நம்ம எதிரி கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அவங்க பண்ணுற பாவங்கள் ஏசப்பா சொல்கிறார், துன்பப்படுகிற ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறார். ஸோ நம்மளுடைய ஒரே ஆயுதம் ஜெபிக்கணும். நம்ம யுத்தம் பண்ணாமல் ஜெபிக்கணும். ஆண்டவரே, அவங்கள மன்னிச்சிருங்க, அவங்க இப்படி பண்ணுறாங்கப்பா, என்னால் தாங்க முடியல, எனக்கு பலன் கொடுங்க, இல்லை அவங்ககிட்ட நீங்கள் பேசுங்க, உள்ளத்தை மாற்றுங்க, அவங்க கண்ணில் தயவு கொடுங்க. அப்படி நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு உகந்த யுத்தத்தை செய்ய நம்மை மாற்றுவார். ஆனால் பிசாசன் ராஜ்யம் வரும்போது நாம் எழும்பி நின்று யுத்தம் பண்ண வேண்டும். நம்ம குடும்பத்துக்காக யுத்தம் பண்ண வேண்டும், நம்ம ராஜ்யத்துக்காக யுத்தம் பண்ண வேண்டும், தேசத்துக்காக யுத்தம் பண்ண வேண்டும், சபைக்காக யுத்தம் பண்ண வேண்டும். அந்த யுத்தம் நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக வேணால் பண்ணலாம். அதுக்கு பரலோகம் முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கு தேவையான வெப்பன்ஸ், போராயுதங்களை உங்களுக்கு கொடுப்பார் ஆவியானவர். பெரிய சேனையை உங்களுக்கு அனுப்புவார். ஆனால் உலக பிரகமாக மாமியார் கிட்ட சண்டை போடணும், புருஷன்கிட்ட சண்டை போடணும் கர்த்தர் இல்லை. யாரும் கூட ஏஞ்சல்லையே ரொம்ப குட்டி ஏஞ்சல் கூட நிற்க மாட்டாங்க. அப்படி நம்ம பண்ணோன்னு சொன்னால் அது சாத்தான் தான் யுத்தத்துக்கு வருவான். உலக பிரகமான சண்டை யார் போடுவா? பிசாசு தான் பண்ணுவான். ஸோ அதனால் நமக்கு ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, அநேக வேலைகளை ஆண்டவரே சத்துருக்கு இடம் கொடுத்து உலக பிரகாரமான சண்டைகள், யுத்தங்களை, வாய் சண்டை இதெல்லாம் பண்ண பாவங்களை மன்னிச்சிருங்கப்பா. ஆண்டவரே, உங்கள் வசனம் போட்டிருக்கே ஆண்டவரே, எங்கள் யுத்தம் மனுஷனோடு கிடையாது, மாம்சோடு கிடையாது, வானவத்தை சில பொல்லாத ஆவியும் கூட நாங்கள் எப்படி யுத்தம் பண்ணணும் அந்த ஞானத்தை கொடுங்க. யுத்தம் பண்ணி ஜெபிக்கிற கிருபைகளை கொடுங்க. ஆவியா எங்களுக்குள்ளே இறங்கி வாங்கப்பா. ஆண்டவரே, சரியான யுத்தத்தை பண்ணி நாங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், இந்த பூமியில் நாங்கள் ஜெயிக்கணும். எல்லாவற்றையும் ஜெயித்து ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று போட்டப்பட்டிருக்கே, அவனுக்கு நீங்கள் கொடுக்குற காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபிப்போமா? பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேலையிலே கூட இசப்பா, உனக்கு பெரியமற்ற காரியங்கள், நாங்கள் செய்த காரியங்களை மன்னிங்க, யுத்தங்களை மன்னிங்க, சண்டைகளை மன்னிங்க. ஆண்டவரே, வி ஹாவ் டு டு த ரைட் ஃபைட் அப்பா. அதுக்கு எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. சரியான யுத்தங்கள் நாங்கள் செய்ய, ஆவிக்குரிய யுத்தங்களை செய்ய எங்களுக்கு பலன் கொடுங்க, கிருபை கொடுங்க. ஆண்டவரே, எங்கள் பாவ குற்றம் குறைகளை ஒரு விஷயம் வந்தீங்கப்பா. பொறாமைகளை கலைந்து போட்டு, பிரிவினைகளை கலைந்து போட்டு, தேவனுக்கு புறம்பான ஆண்டவர் எந்த ஒரு காரியமோ ஆண்டவரே அப்பா, மற்றவர்கள் மேல் பழிகளை சொல்லுகிற கார்த்திகை ஆண்டவரை, கோல் சொல்லுகிற ஆவி ஆண்டவரை, புறம் தேவனுக்கு பிரியமற்றது எல்லாவற்றையும் நாங்கள் கலைந்து போட்டு, தேவனுக்கு பிரியமுள்ள ஆண்டவரை காரியம் எதுவோ அதை நாங்கள் பற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.